மனம் கவர்ந்த உங்களது அன்புக்குரியவுடன் சேர்ந்து சிறுதூர பயணம். எனவே கண்டிப்பா அந்த விஷயத்தை மற்றவங்கிட்ட ஷேர் பண்ணிக்காதீங்க. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலனை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ, உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை. நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என பொதுவான ராசி பலன் வாயிலாக இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படி இல்லைன்னா சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவறு விட்டுருவீங்க. மேலும் இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் சித்தர்கள் வாக்கின்படி வாழ்ந்தால் இறைவனுடைய பரிபூர்ண அருளையும் அருளாசியையும் நீங்கள் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அனைவரையும் அதன் பிரகாரம் வாழ நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 25ஆம் தேதி நவம்பர் மாதம் 2022 வருடங்க வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் 9ஆம் நாள். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை என்பதால் வீட்டு வாசலில் காலையிலேயே அகல் விளக்கு 2 ஏற்றி வையுங்கள். மழையில் நனையாதபடி, காற்றில் அணையாதபடி நீங்கள் ஏற்றி வைப்பது சிறப்பான நல்ல பலன்களை தருங்க. இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, ராசிக்கு 9ஆம் இடத்தில் 4 கிரக சேர்க்கையாக புதன், சுக்கிரன், சந்திரன் மற்றும் சூரியன் ஆகிய 4 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. மேலும் இந்த கிரக சேர்க்கையானது குரு பார்வையை பெறுகிறது. மேலும் 5 குடையவன் 9ஆம் இடத்தில் உள்ளார். 4ஆம் இடம் 7ஆம் இடத்திற்கு அதிபதியான புதனும் 2ஆம் இடம் 9ஆம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்றுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பு காணப்படுதுங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி அன்பர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் நீங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான நல்ல ஒரு மனமகிழ்ச்சியான சூழ்நிலை இன்றைய தினம் உங்களுக்கு அமையுங்க. இந்த தினம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க. வெற்றிகரமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும். அனைத்து வயதினருக்கும் இந்த தினம் மிக மிக சிறப்பான ஒரு நாள் அமைங்க. இந்த தினம் உதிரியாக சில வருமானங்கள் ஈட்டக்கூடிய ஒரு யோகம் இந்த தினம் இருக்கு. தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டும். தன்னம்பிக்கை தான் இன்றைய தினம் உங்களது வெற்றிக்கான தாரக மந்திரமாக இருக்குங்க. இந்த தினம் எந்த உதவியும் இல்லாமல் நீங்கள் நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய உதிரி வருமானங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நிலுவையில் இருக்கக்கூடிய வீட்டு வேலைகளை கொஞ்ச நேரத்தை நீங்கள் செலவிட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். உங்களது அன்புக்குரிய, உங்களது மனம் கவர்ந்த உங்களது காதலருடன் நீங்கள் எங்கேயாவது வெளியில போறதுக்காக சின்ன சின்ன பிளான் போட்டு வச்சிருப்பீங்க. ஆனா சில முக்கியமான வேலைகள் காரணமாக அந்த திட்டம் வெற்றிகரமாக போகாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதன் காரணமாக உங்க மனசுல சில குழப்பங்கள் ஏற்படலாம். ஆனால் அது நீங்கிவிடும் என்பதால் கவலைப்பட தேவையில்லை. இன்றைய தினம் உங்களை சுற்றி என்ன நடக்கிறது அப்படின்றத நீங்க ரொம்ப அலர்ட்டா வாட்ச் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. தன்னம்பிக்கையை எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் கைவிட வேண்டாம். இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளுக்கு அதற்குண்டான நல்ல பெயரை மற்றவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். எனவே கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வுடன் இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க. உங்களது அலுவலக பணிகளிலிருந்து சீக்கிரமாக வீட்டுக்கு வந்து உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை நீங்கள் செய்யக்கூடிய யோகம் இருக்கு. இதன் மூலமாக உங்களது மனம் அமைதி பெறக்கூடிய யோகமும் இருக்குங்க. திருமண வாழ்க்கையில இந்த தினம் சில கடினமான அத்தியாயத்தை நீங்கள் சந்தித்த பிறகு மீண்டும் வசந்த காலம் உங்களது வாழ்க்கையில், இல்லற வாழ்க்கையில் வீசக்கூடிய ஒரு யோகம் இந்த தினம் இருக்கு. அனைத்து வயதினருக்கும் இந்த தினம் நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க. இந்த தினம் மறதியினால விட்டு போன சில பணிகளை நீங்கள் மீண்டும் செய்யக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. உத்தியோகத்தில் உங்களுடைய முன்னேற்றத்தை மற்றவர்கிட்ட நீங்க ஷேர் பண்ணிக்க வேண்டாம். அது அவங்களுக்காகவே தெரிய வரும். ஸோ நீங்க பொறுமையாக இருப்பது நல்லது. ஏனென்றால் உங்களது வளர்ச்சியை காண மற்றவர்கள் கண்டிப்பாக விரும்பக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. எனவே உங்களது முன்னேற்றத்தை நீங்கள் மற்றவர்களிடம் ஷேர் பண்ணிக்காமல் இருக்கிறது தான் உங்களுக்கு பெட்டரான நல்ல ஆப்ஷனாக இருக்குங்க. இன்று தினம் இல்லற வாழ்க்கை இனிமையாகவே அமையும். சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்தாலும் நீங்கள் அதை சாமர்த்தியமாக கையாள வேண்டியது அவசியம் நண்பர்களே. அனைத்து வயதினருக்கும் இன்றைய தினம் மனதிற்கு பிடித்தமான நல்ல சம்பவங்கள் நடைபெறக்கூடிய ஒரு இனிமையான நாளாக இன்னைக்கு அமைப்பிருதுங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம மீனப்பிள்ளை ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா தினசரி நமது போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன்கள், வீடியோடைய நோட்டிஃபிகேஷன்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அனைத்து வீடியோக்களையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ராசி பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல ஏதுவாக நல்ல வாய்ப்பாக அது அமைங்க. எனவே அனைவருமே நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருக்கீங்களா உங்களுக்கு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லைட் எல்லோ கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமைங்க. மேலும் நம்பர் 5 5ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் எண்ணாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நட்சத்திர ரீதியான பலன்களை காணப்படுது. இன்றைய தினம் யாரெல்லாம் நமது மீனராசி அன்பர்களில்
புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ, இன்றைய தினம் தொலைந்து போனதாக நீங்கள் நினைத்த சில பொருட்கள் மீண்டும் கிடைப்பதற்கான நல்ல சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய யோகம் இருக்கு. அதன் மூலமாக மன நிம்மதி பெறுவீங்க. இன்றைய தினம் ஆபரணம் தொடர்பான பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபங்கள் உண்டு. மேலும் விவசாயம், தானியம் தொடர்பான பணியில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் சிறப்பான நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இன்றைய தினம் அமைந்திருக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்கள் எண்ணங்கள் என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சு செயல்படக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால குடும்ப உறுப்பினர்களை உங்களால் சந்தோஷமாக வைத்திருக்கக்கூடிய நல்ல ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கு. உடல்ல கொஞ்சம் டல்னஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அது சரியாகிவிடும் என்பதால் நீங்கள் தன்னம்பிக்கையுடன் இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. இன்றைய தினம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்கள் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு மனத்தெளிவு கிடைக்கக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்கு. விவசாய பணிகள் நல்ல ஒரு முன்னேற்றகரமான வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ தென்படும். எனவே விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையும். எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் மூலமாக நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்குங்க. எனவே அதிர்ஷ்ட காத்து இன்னைக்கு உங்க பக்கம் வீசக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. அது சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ அனைவருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடாம பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பட்டன் அழுத்தி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களது பொண்ணோட கருத்துக்கள் ரொம்ப முக்கியம். அது தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது மீனன் ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக ஒரு வேளை நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இதன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும். நம்மளுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நண்பர்களே. ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் நாளை தினம் சனிக்கிழமை ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற விஷயத்தோட நாளை தினம் புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.